நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் அபிராமி பிரேம்நாத், ALM ஆயுஷ்லேருந்து. இன்றைக்கி நம்ம varicose veins பற்றின பதிவு தான் பார்க்க போகிறோம். varicose veins, spider veins இதை பற்றி நம்ம நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அது நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ்க்கு தான் இது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு காமன் ஸ்டடி. பட் இப்போ varicose vein ஆண்களுக்கும் அதிகமான ஒரு பாதிப்பை உண்டாக்கிட்டுருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சைலண்ட்டான ஒரு டிசீஸ். ஏன் அப்படின்னா இது நமக்கு இருக்குன்ற விஷயமே நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுடைய தொடைக்கு பின்பகுதியில் தான் இந்த varicose veins நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுடைய காஃப் மசில்ஸு, அதே மாதிரி தையோடைய பேக் சைடில், தைஸோடைய சைட்ஸில் இங்கெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் இல்லை ஒரு க்ரீன் கலர் இல்லை டார்க் ரெட் கலரில் நிறைய நர்வ்ஸ் அண்ட் வெயின்ஸ் நமக்கு வெளியில் தெரியறது தான் நம்ம varicose veins அப்படின்னு சொல்கிறோம். இந்த varicose veins அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரலாகவே நமக்கு பிளட் சர்க்குலேஷன் டுவர்ட்ஸ் ஹார்ட்டுக்கு, அதாவது ஹார்ட்லேருந்து நமக்கு நல்ல ஆக்சிஜனேட்டட் பிளட் த்ரூ அவுட் நம்ம தலை முதல் பாதம் வரைக்கும் நமக்கு பிளட்டை கொண்டு போய் அதுக்கு நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை சப்ளை பண்ண ஆரம்பிக்கும். அதே பிளட்டு திரும்பி அந்த நம்மளுடைய தேவையில்லாத நச்சுக்களை எடுத்துகிட்டு மறுபடியும் திரும்பி மேலே லங்ஸ் அண்ட் ஹார்ட்டில் பியூரிஃபை பண்ணும். இதுதான் நம்மளுடைய சர்க்குலேஷனோட ப்ராசஸ். பட் லெக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மட்டும் மெக்கானிசம் கொஞ்சம் வேறு மாதிரி நேச்சரில் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா அகெயின்ஸ்ட் கிராவிட்டி அது பம்ப் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம காலை அதிக நேரம் தொங்க போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய காலுக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸில் நிறைய வால்வ்ஸ் இருக்குது. அது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் காலை சப்பலாங்கால் போட்டு உட்காராமல் இல்லை ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த வால்வோடைய ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அது அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அந்த வால்வ்ஸ் எல்லாம் வீக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அதோடைய ஃபங்க்ஷனிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். சரியா அதால் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த வால்வோடைய ஃபங்க்ஷனிங் கம்மியாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்க வெயின்ஸ் எல்லாமே காயில் ஆகி நமக்கு அது வெளியில் varicose veins-ஆக ப்ரொஜெக்ட் ஆகுது, ப்ரொட்ரூட் ஆகும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காயில் ஆகிடுச்சு அப்படின்னோடனே நமக்கு ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன் நம்ம காலுக்கு கிடைக்காது. அக்கார்டிங் டு நேச்சுரோபதி சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல வலி இருக்குது இல்லை ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா அதோடைய முதல் ரூட் காஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த உறுப்புக்கோ இல்லை அந்த இடத்துக்கோ ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன் கிடைக்காம இருக்கிறது தான். ஸோ அதுக்கு ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷனும் நியூட்ரியன்ஸும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோடைய ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன் போகலை அப்படின்னும் போது நமக்கு என்னாகும், இந்த varicose veins-னால பெயின் இருக்கும். ஈவன் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கால் மறுத்து போயிருக்கும். ரொம்ப டீப் வெயின்ஸ் போயிட்டாங்க அப்படின்னா டிங்லிங் சென்சேஷன்ஸ் இருக்கும், சிவியர் பெயினில் சஃபர் ஆவாங்க. இதுக்கு இயற்கை மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுடைய பாடி டீடாக்ஸ். ஸோ இதுக்கு பாடியை இப்போ சப்போஸ் ஒபிசிட்டியாக இருக்காங்க இல்லை கொஞ்சம் டயபெட்டிக் அசோசியேட்டட் வித் varicose vein இல்லை அதர் கைனகாலஜிக்கல் அப்நார்மாலிட்டிஸோட varicose vein இருக்குது, இல்லை அவங்களுடைய ஒர்க் நேச்சர் பார்த்திங்கன்னா இப்போ லெக்சரர்ஸாக இருக்கலாம், ஈவன் டாக்டர்ஸ்க்கு கூட இந்த varicose veins அதிகமாக இருக்குது. சர்ஜன்ஸ்க்கு ஏன்னா அதிக நேரம் நின்று சர்ஜரி பண்ணுறதுனால, போலீஸ் அஃபீஷியல்ஸ், டிராஃபிக் போலீஸ், ஈவன் ஐடி ஒர்க்கர்ஸ், இது மாதிரி பலதரப்பட்ட பேருக்கு இந்த varicose vein பாதிப்பு அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய உடம்பை டீடாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். டீடாக்ஸ் நீங்கள் ஒரு இயற்கை மருத்துவரை அணுகி வாழை குளியலோ இல்லை மண் குளியலோ இல்லை எனிமாவோ இல்லை ஃபாஸ்டிங், இது மாதிரி நிறைய வேஸ் ஆஃப் டீடாக்ஸ் இருக்குது. உங்கள் உடம்புக்கு என்ன சூட் ஆகுதோ அது மாதிரியான டீடாக்ஸ் பிளானில் ஃபஸ்ட்டு நம்ம உடம்பை இன்டல்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடணும். செகண்ட் தெரப்பி யோகா தெரப்பி. ஸோ ஆல் இன்வெர்டட் போஷர்ஸ், அதாவது காலை உயர்த்துற மாதிரியான ஆசனங்களை நம்ம பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரே நாளில் நமக்கு ரிசல்ட் இருக்காது. யோகா நீங்கள் தொடர்ந்து ஒரு 3லேருந்து 6 மாதம் இந்த யோகா ஆசனங்களை நீங்கள் பயிற்சி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதில் முதல்ல பார்க்கக்கூடியது பவன முக்தாசன். காலை ஒரு முட்டியால் உங்களுடைய நோஸை டச் பண்ணுற ஒரு போஷர். இந்த போஷர் பண்ணுறது விண்ட் ரிலீஸிங் போஷர் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ பாடியில் இருக்கக்கூடிய எல்லா கேஸஸையுமே அது ரிலீஸ் பண்ணும். அட் த சேம் டைம் நம்மளுடைய காலுக்கு உண்டான பிளட் சர்க்குலேஷனை அது ரொம்ப நல்லா
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான போஸ்டர். ஸ்ட்ரெயிட் லெக் ரைசிங், உத்தன் பாதாசன், ஒரு கால் தூக்கிறது, அப்புறம் 2 கால் தூக்கிறது, சைக்கிளிங் பண்ணுறது, சர்க்கிள் பண்ணுறது, இது மாதிரி 5 ஆசனங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு சீக்வென்ஸாக நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வெரிகோஸ் வெயின்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆசனம் வந்து வஜ்ராசனம். இந்த வஜ்ராசனம் வந்து எல்லாருமே பண்ணலாம். வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்குன்றவங்க மட்டும் கிடையாது, ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் இருக்கவங்க, இல்லை ப்ரெக்னென்சியில் இருக்கவங்க, இப்போ வந்து அவங்க 5th மந்த் ப்ரெக்னென்சியில் இருக்காங்க, இல்லை டெலிவரி ஆகி ஒரு 3 months ஆகுது, அது மாதிரி இருக்கவங்க கூட இந்த வஜ்ராசனம் போஸ்டர்ஸ் பண்ணலாம். ஏன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம முட்டி போட்டு நம்ம உட்காரும்போது நம்மளுடைய மொத்த லெக்ஸுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்டோமன் ரீஜியனுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவைஸ் பண்ணும். ஸோ வஜ்ரா அப்படின்னா டைமண்ட். ஸோ டைமண்ட் மாதிரி நம்மளுடைய பாடி அண்ட் மைண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது தான் இந்த போஸ்டருடைய மெயின் பெனிஃபிட். இதுக்கு அடுத்த தெரப்பி என்னன்னு பார்த்தோன்னா மட் தெரப்பி. மட் தெரப்பி வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணும் வேரிகோஸ் வெயினுக்கு. டைரெக்டாக மட் அப்ளிகேஷன் ஆன் த வெயின்ஸ், அது வந்து உங்களுக்கு லெக்கு, ஈவன் ஆங்கிளில், ஈவன் ஆன் த பேக் ஆஃப் யுவர் தைஸ், இதில் வந்து டைரெக்டாக நம்ம மட் அப்ளிகேஷன் ஃபார் 20 to 45 minutes அண்டர் சன்லைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். அதுக்கடுத்த டிப் என்ன அப்படின்னா மசாஜ் தெரப்பி. மசாஜ் தெரப்பி மட்டும் நம்ம எப்போவுமே ஒரு டாக்டரோட கைடன்ஸ்லேயும் ஒரு ப்ராப்பரான மேஷியர்கிட்டையோ இல்லை ஒரு தெரப்பிஸ்ட் கிட்ட மட்டும்தான் நம்ம மசாஜ் எடுத்துக்கணும். வேரிகோஸ் வெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போவுமே அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய மசாஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோட் பை மசாஜ் ஐஸ் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி வெயிட் ரிடக்ஷன் வந்து ஜென்ரலாக லேடிஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை ஜென்னுக்கு ஒபிசிட்டியோட வேரிகோஸ் வெயின் இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு வேரிகோஸ் வெயின் ட்ரீட்மெண்ட்டை காட்டிலும் வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க, உடல் எடையை வந்து குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வெளியில் வரலாம். சரி, ஏன் இந்த வேரிகோஸ் வெயின்ஸ்க்கு வந்து நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், இதுக்கு வந்து ஏன் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் அந்த பிளட் கிளாட் ஆகிற இதிலேருந்து நமக்கு பிளட் கிளாட்ஸ் வந்து டெவலப் ஆகி, அந்த பிளட் கிளாட்ஸ் சப்போஸ் நமக்கு ரீபம்ப் ஆகி ஹார்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா டீப் வெயின் த்ராம்போசிஸ் அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஈவன் கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முதல்ல போய் நம்ம கால் பின்னாடி நமக்கு வெயின்ஸ் இருக்கா, மைல்டாக இருக்கா, இல்லை ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்கா அப்படின்றத அசஸ் பண்ணுங்கள். ALM ஆயுஷை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இது நான் இப்போ சொன்ன எல்லா தெரப்பீஸுமே வந்து நம்ம சென்டரில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வேரிகோஸ் வெயின்லேருந்து நேச்சுரலாக எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் வரலாம். வேறொரு மருத்துவ தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.